நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான வெண்டைக்காய் ஃப்ரை. எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த வீடியோவோட எண்ணில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது நம்ம குழந்தைங்க ஈவினிங்லேருந்து வரும்போது கொடுக்கலாம், டீக்கு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். அதை நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கழுவிட்டு எட்ஜஸை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம தின்னாக அதை ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். நீல வாக்கில் இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த விதையெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது, ஸ்டிக்கியாக இருக்காது. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக கட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா நீங்கள் ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி, அதாவது ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, நீள்வாக்கில் கட் பண்ணாமல் நம்ம பக்கோடா மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்கலாம், எல்லாம் ஒன்றா சேர்த்து. அதாவது ஒரு போண்டா மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம இதில் ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். இல்லை மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் கியூமின் பவுடர், கரம் மசாலா பவுடர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜீரகத்தூள் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு போடணும். நம்ம போட்டுட்டு அரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் தேவைப்பட்ட அப்பப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணணும். அதாவது தண்ணியை உடனே ஊற்றிடக்கூடாது, ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். தண்ணியை தூவி நம்ம பிடிக்கணும். இது பஜ்ஜி மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால நம்ம தண்ணியை தெளித்து தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் தேவைப்படும். நீங்கள் அப்படி ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா, ரொம்ப சொதன்னு ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா எக்ஸ்ட்ரா மாவு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரிசி மாவோ கடலை மாவோ. ஸோ இந்த மாதிரி இருந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல சூடான எண்ணெயில் இதை போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் அப்சர்வ் பண்ணிக்காது, எண்ணெய் குடிக்காது. நல்ல சூடான எண்ணெயில் தான் போடணும். நம்ம சமோசாக்கு மாதிரி ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்செல்லாம் இதை ஃப்ரை பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நிறைய ஆயில் எடுத்துக்கும். ஸோ அப்போ நல்லா ஃப்ரை ஆகாது, ஆயில் சொதன்னு ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம திருப்பி போடுறோம். திருப்பி போட்டு என்ன பண்ணுவோன்னா, நல்ல கிறிஸ்பியாக வர்றதுக்காக இப்படி எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு அந்த பேன்லேயே சைடில் ஒரு 50 செகண்ட் அப்படியே பிடிச்சிருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். இதுக்கப்புறம் நம்ம பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா திரும்ப போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ அப்படி ஃப்ரை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஸோ அதான் டபுள் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் பண்ணணும். அப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இதுக்கு நீங்கள் எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சு போடணுன்னு அவசியம் இல்லை. அந்த பேன்லேயே சைடில் பிடிச்சிட்டிங்கன்னா போதும், அப்படி எண்ணெயில் படாமல். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நமக்கு நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். யூஸ்வலாக வெண்டைக்காய் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால. இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடணும் நம்ம. அப்படி இருந்ததுன்னா ஆயிலை அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த டிஷ்யூ பேப்பரில் போடும்போது. ஸோ இதே மாதிரி நம்ம செகண்ட் பேட்சையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்பைஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதே அளவில் போட்டு பண்ணால் ரொம்ப சூப்பராக வரும்.